குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் டபுள் பீன்ஸ் வேக வச்சது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நார் சத்து இருக்குது. இது எலும்புகளை ஸ்ட்ராங் ஆகும், ஜீரண சக்திக்கு உதவும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது கூடவே ப்ரோட்டீனுக்காக முட்டை. இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். இது பிரெயின் ஹெல்த்துக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது உதவும். இது கூடவே கொஞ்சமாக பொங்கல். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டயபெட்டிக்காக இருந்தால் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா சுகர் லெவல் இம்மீடியட்டாக ரைஸ் ஆயிரும். இட்லி. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி. இதில் நார் சத்து இருக்குது. ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அதை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. வெங்காய சட்னியில் சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ். இதில் பொட்டாசியம், விட்டமின் C, மினரல்ஸ், நைட்ரேட் எல்லாம் அதிகமாக இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை குறைக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது இல்லாமல் இதில் இருக்கிற நார் சத்து ஜீரணத்துக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.